நான் உன்னை பாழாக்குவேன். பாழாக்கிடுவார். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? இல்லையே. கேட்கிறோம், சரி கேட்கிறீங்களா, திருந்துறீங்களா? அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. இப்போ எதுக்கு இந்த குட் ஃப்ரைடே? நல்லா சிக்கனை வச்சு நல்லா சாப்பிடுங்க போங்க. ஆவிக்குரிய உணவை உண்டால் ஒருவன் ஆவிக்குரிய சரீரத்தை பெற வேண்டும். இனி உலகமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். 2083க்கு பிறகு ஆப்பிரிக்காவும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை, இங்கிலாண்டும் இல்லை, இந்தியாவும் இல்லை, ஸ்ரீலங்காவும் இல்லை, மலேசியாவும் இல்லை, சிங்கப்பூரும் இல்லை, சீனாவும் இல்லை, இங்க காண்கிற எந்த நாடும் இல்லை. பரலோகம் மட்டும்தான் இருக்கும். நான் இருப்பேன். முடிஞ்சா பாருங்க. 2043க்கு பிறகு என்ன நடக்கும்னு பாருங்க. அதற்குள்ளேயே 3/2 பங்கு அவுட் ஆயிரும். அதையும் 23 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆகவே மனம் திருந்துறதுக்கு வழி இருந்தா திருந்துங்கய்யா, இல்லைன்னா சபைக்கே வராதுங்கய்யா. நான் உங்களை ஏன் திட்டி போறேன்? பார்த்தா திட்டுற மாதிரி தானே இருக்கு. ஒரு குற்றடைக்கு இப்படி எல்லாம் திட்டுறானே, வேலூர் அப்படி தானே இல்லையா? நான் திட்டலையே. உனக்கு தோணுதா நான் திட்டுறேன்னு? ஏன் தோணல? திட்டுறேன், சபிக்கிறேன், அதை தானே இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பேசுவது அவர். வேணும்னா திருந்துங்க. இதுதான் வெளிப்பாடுல சொல்லப்பட்டது. பாவம் சேருவன் பாவம் செய்யட்டும், அநியாயம் சேருவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் சேருவன் அக்கிரமம் செய்யட்டும், அவனை கட்டல் கடையாக்கி அவனையும் கொல்லுவேன் பிள்ளைகளையும் கொள்ளுவேன். 3/2 பங்கு அவுட்டு. சப்தம் இல்லாம சாவு தேசத்தில் கடந்து வருகிறது. கையை தட்டுங்க. பிராபசி. அல்லேலூயா. யுத்தத்தாலும் சாவு, சப்தம் இல்லாமலும் சாவு. ஆனா 3/2 பங்கு ஜனங்கள் ஒளிந்தே போயிடுவார்கள். ஆகவே மனந்திருந்துங்க. இயேசு தீர்க்க தரிசனம் சொன்னார், நிறைவேற்றினார். கள்ளன் நமக்கு சிலுவையில் ஊழியம் செய்தான். ஒரு கள்ளனை பார்த்து சொன்னான், ஒரு பாவியை பார்த்து சொன்னான், நீ பாவம் செஞ்ச நீ தண்டனை அனுபவிக்கிற, நான் பாவம் செய்த சிலுவையில் நிற்கிறேன், இது எனக்கு நீதி. அவன் உணர்கிறான். நீங்கள உணர்றீங்களா? இன்னைக்கு பாவம் செய்த நல்ல எருமை மாடு மாதிரி இருப்பான். நல்ல எருமை மாடு தெரியுமா? மழை பெய்தா அதுக்கு குளிரவே குளிராது. குளிருமா பிரதர்? நான் எருமை மாட்டில் சவாரி செஞ்சவனாகும். எருமை மாட்டில் யார் சவாரி செய்வாங்க? யமன். நான் ஒரு யமன். கையை தட்டுங்க. தாவீதை காட்டுக்கு அனுப்புறாங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு. மற்ற பிள்ளைங்களெல்லாம் அரண்மனைக்கு அனுப்புனாங்க. நல்லா இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் அரண்மனைக்கு, வேண்டாதவன் காட்டுக்கு. என்னை என் அப்பா காட்டுக்கு தான் அனுப்புனார். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் போய் ஆடு மாடு மேய்ப்பேன் நான். அங்கே சிங்கம் உண்டு, கரடி உண்டு, யானை உண்டு. பார்த்தா தெரியும் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான். ஏன்னா எங்கே அங்கே ஒரு எஸ்டேட் உண்டு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் எங்கள் எஸ்டேட்டுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு ரோடு தான் பிரிக்கும், கோதையார் ரோடு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா அடித்து துரத்திடுவாங்க. போய் ஆடு மாடு ஆடு இல்லை மாடுகளை மேய்ச்சி விட்டு மலை உச்சியில் மேய்ச்சி கொண்டு எஸ்டேட்டில் கட்டிட்டு வரணும். இங்கே விவசாய நிலத்துக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் 2 மாடு அதில் கொண்டு வரணும். அதில் ஒரு மாடு தான் எருமை மாடுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது எத்தனை அடித்தாலும் நானே அடிப்பேன். ஏன்னா சீக்கிரமாக போகிறதுக்கு. அது இந்த பெண்கள் அண்ணன் நடை நடப்பது போல் அது மெல்ல மெல்ல நடக்கும். ஒன்று நல்லா ஸ்பீடாக நடக்கும், ஒன்று ஸ்லோவாக நடக்கும். நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஒரே வழி. என்ன வழின்னா, இந்த கமுகு மரம் இருக்குல்ல, அதில் அந்த பாலை என்று சொல்லுவோம் எங்கள் ஊரில். எங்களுக்கு எக்கச்சக்கம் உண்டு. அதில் ஒரு 2 கட்டை கட்டிடுவேன். கட்டி அதுக்கு முதுகில் வச்சு கட்டுவேன். கட்டிட்டு நான் பின்னாடி இருப்பேன். 5 கிலோமீட்டர் இந்த கடையால் பகுதிக்கும் அந்த தோட்டத்துக்கும் 5-7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டர் அந்த எருமை சுமந்து கொண்டு என்ன. எல்லோரும் குதிரையில் பார்த்துருப்பீங்க. நம்ம எருமை மாட்டில் அந்த சின்ன வயசுலேயே வந்தவன். ஆனால் ஒரு பயம் கிடையாது. தாவீது சிங்கத்தை பிளந்தான், நான் எருமை மாட்டுக்கு மேலே வந்தேன். அவ்வளோதான் வித்தியாசம்.
அல்லேலூயா. தாவீது ராஜாவானான், நான் ஊழியக்காரன். அவன் ரெண்டும் செஞ்சான், நான் இனி அப்படியும் வருவேன். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவன் தெரிந்து கொண்டார், நம்ம பிரகாசிக்கணும். உங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கார். ஆகவேதான் அத்தனை சேரும் காலி இல்லையா? அத்தனை சேரும் சொன்ன போலி எத்தனை பேர் இருப்போம்? 20 இருப்போமா? 20 பீப்புள் இருப்போம், மீதி எல்லாம் காலி. 20 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நீங்க 20 பேர் செத்தாலும் பரலோகத்துக்கு போனோம், இல்லைன்னா எனக்கு அவமானம். சுவிசேஷத்தை கேட்கிறவன் மனம் திருந்தி ஆகணும். இல்லை என்றால் குட் ஃப்ரைடே கொண்டாட வரக்கூடாது. குட் ஃப்ரைடே அவங்க சம்பந்தம் கிடையாது. சம்பந்தப்படுத்தி வந்திருக்கிறோம், திருந்தணும். இந்த செய்தியை கேட்கிறவங்களும் திருந்தணும். அப்பதான் ஐயா பரலோகம். பாவம் செய்ய வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை எப்படி ருசிக்கும் அவங்களுக்கு தெரியல. பாவம் செஞ்சா திகிலு, கலக்கம், பயம், சிக்கல், பிரச்சனை அப்படித்தானே பிரதர் வரும். ஒரு பையன் என்கிட்ட வரான், எப்படியோ சுவிசேஷம் கேட்டிருக்கான் போல இருக்கு. பாவம் செஞ்சுட்டான், வேசித்தனை பண்ணிட்டான். முதல் கேள்வி, ஆண்டவர் என்னை கொன்று போடுவாரா? முதல் கேள்வி. ஏன் பிரதர் திடீர்னு எப்படி கேட்குறீங்க? என்னை கொன்று போடுவார். கொன்று போடுவதற்குரிய பாவத்தை செஞ்சால் கொன்று போடுவார். கொன்று போடக்கூடிய பாவத்தை செஞ்சால் கொன்று போடுவார். நான் கல்லூரி பருவத்திலே பாவத்தை செஞ்சேன். அது செய்தியை கேட்டு பயமாக இருக்குது. இப்போ செய்தியை கேட்டு பயமாக இருக்குது. இப்போ நான் உயிரோடு இருப்பேனா? இருக்கவே மாட்டேன். கொன்று போடுவார். மனம் திருந்தல்னா கொன்று போடுவார். அடுத்த 4வது மாதத்தில் சேலம் போகிற ரோட்டில் விபத்தில் சிக்கி அவன் செத்தான். அவன் செத்து பேயா மாதிரி இன்னொரு இடத்துல போச்சு. அந்த பேய் இந்த ஊழியத்துக்கு வந்துச்சு. இதுதான் நிலைமை. ஆகவே பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை. நான் சமாதானத்தை வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. கையை கழுவி சாப்பிடுங்க, அதே மாதிரி பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ளும். இல்லைன்னா சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன். தகப்பனுக்கு, மகனுக்கு, மாமியாருக்கு, மருமகளுக்கு சண்டை உண்டாக்க வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன். நீ பாருங்க, ஒரு காலத்தில் புருஷன் காலில் பொண்டாட்டி விழுவா, இன்னைக்கு பொண்டாட்டி காலில் புருஷன் விழ வேண்டிய காலம். அப்படி தானே மறைச்ச இல்லையா வாழ்க்கை? ஒரு காலத்தில் புருஷன் பொண்டாடி அடிப்பான், அடி வாங்கிட்டு சும்மா இருப்பான். இன்னைக்கு அடித்து பாருங்க, திரும்ப 7 அடி கிடைக்கும். புருஷன் 1 அடின்னா பொண்டாடி எத்தனை அடி? டப்பு டப்புன்னு கொடுத்துருவா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணிச்சல், ஒரு திராணி. ஒரு தாய் சொல்லுகிறார், மதுரையில் சொல்லுகிறார்கள், என் மகனை அப்படி போட்டு அடிக்கிறா. என் மகன் சிகரெட் அடிக்க மாட்டான், கெட்ட பழக்கம் கிடையாது, பக்காவை நான் உருவாக்கினேன். அவனை போய் அப்படி என் கண்ணவனை அடிக்கிறான். ஸ்டிச்சே போட்டிருக்கு. இவனை போல ஒரு பையன் அவளுக்கு கிடைக்கவே மாட்டான். குரங்கு கையில் கிடைச்ச பூமால. இப்படிதான் ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜென்ம பாவம் நின்று கொள்ளும், ஜென்ம சாபம் நின்று அழிக்கும். பாவம் உன்னை மரணத்திற்கு அழைத்து செல்லும், நரகத்துக்கு அழைத்து செல்லும். ஆனால் இயேசு சிலுவையில் நின்றது நீங்கள் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக 3 ஆணிகளிலே 80 சரீரத்தையும் தொங்கவிட விட்ட பொழுது அப்படியே சகித்து கொண்டு நின்றார். வழியிலே துடித்தார். ஆணி தொலைத்த கால்கள், படங்கால்கள், சரீரம் வெயிட்டு இந்த 2 காலில் தான் இறங்கும். ஒரு ஆணியில் இறங்கும். இறங்குதா? ஒரு ஆணியில் 2 காலை வச்சுருக்காங்க. வெயிட் இறங்க சரீரம் என்ன ஆகும்? இந்த ஒரு ஆணியில் தாங்கும். வலிக்குமா வலிக்காதா? தொலை போட்டு பாப்போமா அவங்க படங்கால்களில்? எதற்காகன்னா உன் சரீரத்தில் பாவ சாத்தான் எந்த ஓட்டையும் போடக்கூடாது என்பதற்காக தான் அவர் இதை சகித்தார். இதன் மூலம் என்ன தெரிகிறது? இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் உண்டு என்று, உலகத்துக்கு ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அது இவர்தான் என்று பிதா நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். உச்சாம கையை தட்டுங்க. என் குமாரனையே உனக்கு தந்தேன். எதற்கு? நீ மனந்திருந்த, நீ பாவம் செய்யாதபடி வாழ்றது. இது என்னையா தப்பு இருக்கு? நீ பாவம் செய்யாத வாழுன்னு சொல்றல என்ன தப்பு இருக்கு? பொய் பேசாம வாழு என்று சொல்றல என்ன தப்பு இருக்கு?
விபச்சாரம் செய்யாம வாழன்னு சொல்றல, என்ன தப்பு இருக்கு? சொல்றவர் குற்றவாளி ஆக முடியுமா? இல்லை சொல்லுற ஊழியக்காரன் குற்றவாளி ஆக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப திருந்தினா என்ன? அப்ப திருந்தலைன்னா நீ சொல்லு, என்ன செய்யலாம்? பாவி திருந்தல, இனியும் திருந்தாவிட்டால், வார்த்தை தான், இனியும் திருந்தாவிட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீ சொல்லு. கல்லால் அடிக்கவா, பிரம்பால் அடிக்கவா, கொள்ளவேதி அனுப்பவா? மூணில் எது வேணாலும் கேளு. கொள்ளவேதியா? கொள்ளவேதியா? அப்படியே கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அனுப்பிடுவாங்க கொள்ள வியாதிய. அது அநேகர் இல்லை, கோடிக்கணக்கான ஜனங்களை கொன்று போடும், நின்று கொள்ளும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அத்தனையோ தாங்க பலன் தருவா, அந்தி சந்தி மதியான வேளையில் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரோமர் 12:17 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். ரோமர் 12:17. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. யோக்கியமானவைகள் சொன்னா தெரியுமா? வேலூர் யோக்கியம்னு என்ன, அயோக்கியம்னு சொன்னா என்ன? இயேசு கன்னியாகுமரி தான் வருவார் என்பதற்கு அடையாளங்கள் இதெல்லாம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் வார்த்தைகளை சுட்டி காட்டுவேன். மலையாளம் கலந்த தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பைபிள். அல்லேலூயா. அவர் இங்கே தான் வருவார், வந்த இடத்துல பிறந்த இடத்துல வரமாட்டார். சூரியன் எங்கே உதயமாகிறதோ, எங்கே அஸ்தமாகிறதோ, அங்கே என் மகிமையை காண்பீர்கள், கையை தட்டுங்களா. அல்லேலூயா. யோக்கியமான நல்லதை செய்யா, கிறிஸ்தவனார் தான் நல்லதை செய், அதான் யோக்கியமானவைகளை செய்யும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யாத. கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்வானால் உன் பேர் அயோக்கியன். யோக்கியன் அல்ல, அயோக்கியன். நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். நான் நீதிமன்ற வழக்கு என மேலே சுமத்தப்படுகிறது. ஒரு பத்திரிகை டெபர்மேஷன் வழக்கு, பத்திரிகையில் செய்தி எழுதினபடியினால் ஒன்றுமே இல்லை. தேவன் சென்னையிலேருந்து அடித்து பாலாக்கினார், நொறுக்கினார். டீ குடிக்கிற காசு இல்லாமல் கன்னியாகுமரி இழுத்துட்டு வந்துட்டார். ஏன்னா வழக்கறிஞர் சொல்லிட்டாரு, நீ ஜெயிலுக்கு போறியா, வந்து மொழி கொடுக்க போறியா, 3 லட்சம் கட்டி வைக்கிறியா, ஜெயிலுக்கு போறியா. டெபர்மேஷன் 3 லட்சம் ரூபா. ஏன்னா 3 லட்சம் ரூபா அப்போ நினச்சி பார்க்க முடியாது. ஒரு வருஷம் இந்த வழக்குக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கலாம். இப்போ 1 பைசா கொடுக்க முடியாது. ஆகவே பயந்து சென்னையிலேருந்து அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் விற்று டிக்கெட் எடுத்து நார்வல் கோர்ட்டில் வந்தாச்சுன்னா, குண்டுக்குள்ளே ஏறினதும் அந்த பிரபலமான ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார், யோக்கியன் வந்தாச்சியா, யோக்கியன் வந்தாச்சியா, யோக்கியன் வந்தாச்சியா. கையை தட்டுங்க. செம்படுத்து உள்ள வைங்கய்யா, செம்படுத்து உள்ள வைங்கய்யா. ஜட்ஜுக்கு புரியல, அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா சீனியர் அட்வொகேட் சொன்ன ஒரு வார்த்தை,
யோக்கியர் வந்தாச்சியா, யோக்கியர் வந்தாச்சியா, சொம்பை எடுத்து உள்ள வைங்க, இல்லைன்னா சொம்பை திருடிட்டு போயிடுவான் இந்த யோக்கியன்னு. புரியுதா? வீட்டில் யோக்கியம் வந்தால் அயோக்கியன். அவருக்கு பாருங்க, அயோக்கியம் வந்தால் என்ன பண்ணுவான்? வீட்டில் சொம்பு இருந்தால் திருடிட்டு போயிடுவான். அதாக யோக்கியம் வந்தாச்சியா, அயோக்கியம் வந்தால் என்ன ஓப்பனாக சொல்ல முடியுமா? இப்போ உங்கள் வீட்டில் நான் வரேன், உங்கள் பிரதர் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார், என்ன பார்த்துன்னு சொல்லுவார், யோக்கியர் வந்தாச்சியா, யோக்கியர் இருந்தாச்சு. அடியே உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் இதுவரையும் எனக்கு தெரியாது. உங்கள் பேர் ஜெயரூபி. அப்போ ரூபி தான் அந்த பிஸ்னஸ். ஓகே, அப்போ ஜெயரூபி செம்பருத்து உள்ள வச்சுக்கோ, செம்பருத்து உள்ள வச்சுக்கோ, யோக்கியர் வந்துட்டு இருக்காருன்னா திண்ணையில் இருக்கிற செம்பை உள்ள வச்சுன்னா ஜேபிஆர் வரான், செம்பை திருடிடும்.